நிகிதா, கேரளா, அசாம் மற்றும் புதுவையில் 11 மணி நிலவர வாக்கு சதவீதம் வெளியாகி இருக்கிறது. இதன்படி கேரளாவில் உள்ள மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் 11 மணி நிலவரப்படி 31.49% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை 11 மணி நிலவரப்படி 126 தொகுதிகளிலும் 35.13% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் அதிகபட்சமாக 37.70 அளவுக்கு வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கிறது. கேரளா, அசாம் மற்றும் புதுவையில், புதுச்சேரியில் 38%க்கும் அதிகமாக 11 மணிக்கே வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கேரளாவில் அங்கு 140 தொகுதிகளுக்கான அந்த 11 மணி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகி இருக்கிறது. 31.49%, அசாம் மாநிலத்தில் 35.13%, புதுச்சேரியில் 37.70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளா மற்றும் அசாம், புதுவையில் இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. கேரளாவில் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு காலையிலிருந்தே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போதைய 11 மணி நிலவரப்படி கேரளாவில் 31.49% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை அங்குள்ள 126 தொகுதிகளிலும் காலை 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுள்ள நிலையில் 35.13% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. புதுவையை பொறுத்தவரை அங்கு 11 மணி நிலவரப்படி 37.70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கேரளாவில் அங்கு பினராயி விஜயன் தலைமையிலான LDF அரசு ஹேட்ரிக் சாதனையை படைக்குமா அல்லது காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுமா என்பதை கணிக்க முடியாத அளவுக்கு இந்த வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை ஹிமந்தா பிஸ்வா சர்மா அல்லது கௌரவ் கோகோயா யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்றும், 3வது முறையாக அங்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீண்டும் 2வது முறையாக அவர் ஆட்சியை கைப்பற்றுவாரா அல்லது அசாம் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்போடு அங்கும் வாக்கு சதவீதம் மிகவும் விறுவிறுப்பாக 35.13% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. புதுச்சேரியில் NR ரங்கசாமி பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்போடு அங்கு மிகுந்த அதிக அளவில் வாக்குப்பதிவு 37.70 இந்த 3 இடங்களில் நடைபெறக்கூடிய தேர்தலில் புதுவை யூனியன் பிரதேசம் மற்றும் கேரளா, அசாம் ஆகிய 3 இடங்களுக்கும் முதல் கட்ட வாக்குப்பதிவில் காலை 9 மணியிலிருந்தே புதுவையில் மிகவும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இது ஆட்சி மாற்றத்திற்கான வாக்குப்பதிவா அல்லது ஆட்சி தொடர்வதற்கான வாக்குப்பதிவா என்பது அந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும். இருந்த போதிலும் புதுச்சேரியில் விறுவிறுப்பான அந்த வாக்குப்பதிவு குறைவான 30 சட்டமன்ற தொகுதிகளுமே மிக குறைவான ஒரு 4-5 தெருக்கள் தான் இருக்கும் என்பதால் அங்கு முழுமையான வாக்குப்பதிவு கடந்த முறை 82%, இந்த முறை 90% வாக்குப்பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு 2 கட்சிகளுக்கும் இடையே திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி, இது தவிர பாரதிய ஜனதா கட்சி, NR காங்கிரஸ் கூட்டணி இடையேயான அந்த போட்டி கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போட்டி வேட்பாளர்களும் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இதே போல பாஜக மற்றும் NR காங்கிரஸ் கூட்டணியிலும் போட்டி வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முழுமையான வாக்குகளை அங்கு பதிவு செய்திட வேண்டும் என 90%-ஐ தாண்டும் புதுச்சேரியில் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 3 மாநிலங்களிலுமே தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுவது ஆட்சி மாற்றத்திற்கா அல்லது ஆட்சி தொடர்வதற்கா என்பது கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வருவது இந்த ஜனநாயகத்தின் மிகப்பெரிய வெற்றியாகவும் அந்த மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வாகவும் கருதப்படுகிறது. 11 மணி நிலவரப்படி கேரளத்தில் 31.49%, அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை 35.13%, இதே போல புதுச்சேரியில் அதிகபட்சமாக 37.70%, சுமார் 40% நெருங்கி 11 மணிக்கே இந்த வாக்கு சதவீதம் இருக்கிறது. இன்று மாலை 6 மணி வரை இந்த வாக்கு பதிவு நடைபெற இருக்கிறது. அதனால் 90% நிச்சயமாக புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.